வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு தென்காசிக்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற ராஜமுத்துப்பாண்டி அவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். மக்களவையில் பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,06,960 ரூபாயாகவும் 1 கிராம் 13,370 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தென்மண்டல கவுன்சிலுக்கு முதல்வர் விஜய் அவர்களின் தலைமையில் புதிய பிரதிநிதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் தொடர்ந்து கனிம வள கொள்ளை நடைபெறுவதால் அது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கிளாம்பாக்கத்திலிருந்து செங்கல்பட்டு மற்றும் விம்கோ நகரிலிருந்து மாதாவரம் ஆர்சிசி நகர் வரை மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகரம் சுங்கச்சாவடியில் இன்று முதல் அனைத்து வகையான வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எலான் மஸ்க் அவர்களின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் அமெரிக்க இராணுவத்திற்கு செயற்கை நுண்ணறிவான AI கணினி உள்கட்டமைப்பை வழங்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தட்டச்சு தேர்வுகளை கணினியில் மட்டுமே நடத்த வகை செய்யும் அரசாணை எண் 187ஐ திரும்பப் பெறக் கோரி தஞ்சாவூர் வணிகவியல் பள்ளிகளின் சங்கமானது முதல்வருக்கு மனு அனுப்பியுள்ளது. சென்னையில் 36 மெட்ரிக் டன் பழைய பொருட்கள் எரித்து அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு சம்பள உயர்வு தொடர்பான கோரிக்கைகளை கேட்க செப்டம்பர் 9ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீட் முறைகேட்டிற்கு எதிராக டெல்லியில் போராடிய மாணவர்களை போலீசார் தாக்கியது தொடர்பாக 93 ஓய்வு பெற்ற சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். சென்னையில் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான கட்டுமானத்திற்கான வழிகாட்டுதல்களை மீறுபவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழக அரசை கண்டித்து கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளியில் கன்னட அமைப்புகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒடிசாவில் 14,257 கோடி ரூபாய் முதலீட்டில் மிகப்பெரிய AI தரவு மையத்தை அமைக்கப் போவதாக HCL டெக் நிறுவனம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு போராட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட லாலு பிரசாத் அவர்களின் மகன் தேஜ் பிரதாப் யாதவிற்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து பாட்னா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான 48 கிலோ பளுதூக்குதல் பிரிவில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை மீராபாய் சானு அவர்கள் ஒட்டுமொத்தமாக 190 கிலோ எடையை தூக்கி தொடர்ந்து 3வது முறையாக தங்கம் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். 136வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கும்பகோணம் கோட்டம் பட்டதாரி மற்றும் பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சியை அறிவித்துள்ளது. புதிய மத்திய கல்வித்துறை அமைச்சராக பிரகலாத் ஜோஷி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி பனிமய மாதாவின் 444வது திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கோவை கோணியம்மன் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கை திருட்டு புகாரில் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கார்கில் போர் நினைவு தினத்தை ஒட்டி இந்திய வீரர்களுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். 5 மற்றும் 10 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர்களுக்கு விரைவில் வீட்டு விநியோக சேவை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒன்றிய அரசு மீண்டும் நிராகரித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு தலைமை செயலகத்தில் செயல்பட்டு வரும் முதல்வர் விஜய் அவர்களின் அலுவலகம் இட நெருக்கடி மற்றும் பொதுமக்கள் வருகை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்திற்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி தவேக அரசு தனது முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவிற்கான இந்தியாவின் ஏற்றுமதியில் சுமார் 45% பொருட்கள் புதிய
10% வரி வரம்பிற்குள் வராது என்று மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் சர்வதேச கால்பந்து போட்டியொன்றை நடத்துவது குறித்து பிரேசில் கால்பந்து கூட்டமைப்பு தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளில் உள்ளூர் மக்களுக்கான மாதாந்திர பாஸ் கட்டணம் ரூபாய் 10 உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோவிலில் ரோப்காரில் 5,70,000 பக்தர்கள் சென்று தரிசனம் செய்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக வீடுகள் கணக்கெடுப்பு வரும் 1ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியலில் இருந்து விலகுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்துள்ளார். காவிரி மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். ரயில் பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்கும் வகையில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை தாம்பரம் தென்காசி இடையே வாரம் 2 முறை சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குவதாக தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கனிம வள வாகனங்களை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த மாதம் நடத்தப்பட்ட ஆய்வில் 159 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலா 2000 ஏக்கர் பரப்பளவில் 3 பெரிய ரசாயன பூங்காக்களை அமைப்பதற்கு 3030 கோடி மதிப்பிலான புதிய திட்டத்தை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. கனமழையின் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியது. 1264 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய ரயில் பாதைகள் அமைப்பதற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியின் போது மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவலர்களை அடையாளம் காண இணையதளம் தொடங்க சிஜேபி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்திற்கு இணையான அந்தஸ்து வழங்கும் மசோதாவை மாநிலங்களவையில் ஒன்றிய அமைச்சர் நித்யானந்த ராய் அவர்கள் தாக்கல் செய்தார். பரந்தூர் விமான நிலையம் குறித்து தாவேகா அரசு தனது நிலைப்பாட்டை விளக்க வேண்டும் என்று சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். புனரமைப்பு பணிக்காக 3 ஆண்டுகளுக்கும் மேலாக மூடப்பட்டிருந்த மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை விரைவில் திறக்க ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.